அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளை மறுநாள் மே 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆற்றல் மிக்க அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நேரம். சக்தி மிக்க இந்த 24 நிமிடங்களை யாருமே நீங்க தவற விடாதீங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய எளிமையான இந்த திருநாமத்தை 10 நிமிடங்களுக்கு உச்சரித்தாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் ஏற்படும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்கள் அல்லது முக்கியமான சூட்சம நேரங்களில் நாம் செய்ய வேண்டிய ரகசிய பரிகாரங்கள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நாம் உச்சரிக்க வேண்டிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய திருநாமம். ஆற்றல் மிக்க அந்த திருநாமத்தை எப்படி எந்த நேரத்துல உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில இப்ப நம்ம பார்க்க போகும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருப்பெயரை உச்சரிக்க போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த திருநாமத்தை உச்சரிக்கலாம். எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை உச்சரிப்பதற்கு முன்பாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா எப்பவும் என் கூடவே இருந்து எனக்கு அனைத்து விதமான வெற்றிகளையும் கொடுக்கணும்னு மனதார நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாலே போதும். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நம்முடன் இருந்தாலே நாம் தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும், இகப்பர சுகங்களை அடையலாம். அடுத்த முக்கியமான விஷயம், எந்த நேரத்துல அபிஜித் நட்சத்திரம் வருதுன்னு பார்த்தோம்னா, வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:40 முதல் இரவு 7:04 வரை அபிஜித் நட்சத்திரம் தோன்றக்கூடிய நேரம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க உச்சரிக்கலாம். 10 நிமிடங்கள் சொன்னாலே முழுமையான பலன்களை பெற முடியும். கொஞ்சம் அதிகமா டைம் இருக்கிறவங்க இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க இந்த திருநாமத்தை உச்சரிக்கலாம். அல்லது மொத்தம் 24 நிமிடங்களும் கூட இந்த திருநாமத்தை நீங்க உச்சரிக்கலாம். இந்த அபிஜித் நட்சத்திரம் கிருஷ்ண பரமாத்மாவுடன் தொடர்புடையது. இந்த நட்சத்திரத்தை பற்றி புராணங்களில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கதைகளை ஆல்ரெடி நம்முடைய பழைய பதிவுகள்ல பார்த்திருக்கோம். இந்த அபிஜித் நட்சத்திர நேரம்னாலே அது கிருஷ்ண பரமாத்மாவின் வழிபாட்டிற்கு உரியது. நாம் நினைத்ததை நடத்தி காட்டக்கூடியது. இந்த இடத்துல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் நான் கொடுக்க விரும்புறேங்க. அதாவது அபிஜித் முகூர்த்தம் வேறு, அபிஜித் நட்சத்திரம் வேறு. இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றது தினமுமே நமக்கு கிடைக்கக்கூடியது. மதியம், அதாவது நண்பகல் 12 மணி அளவில் வரக்கூடியது அபிஜித் முகூர்த்தம். அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது உத்திராடம் நட்சத்திரத்தின் 4வது பாதமும் திருவோண நட்சத்திரத்தின் முதல் பாதமும் சேருகின்ற அந்த இடைப்பட்ட நேரம் தாங்க. வழக்கத்தில் இந்த நட்சத்திரத்தை நம்ம கணக்குல எடுத்துக்கிறது கிடையாதுங்க. ஏன்னா இந்த நட்சத்திரத்தை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயில் கிரீடத்தில் இதை ஒளித்து வைத்திருப்பதாக ஐதீகம். சரி, வாங்க நாம் உச்சரிக்க வேண்டிய அந்த திருநாமம் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய வாசுதேவாய நமக. ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய வாசுதேவாய நமக. ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய வாசுதேவாய நமக. அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த திருநாமம் இது. குறைந்தபட்சம் 10 நிமிடங்களுக்கு சொன்னாலே போதும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வாய்விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். நீங்க வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்து இந்த திருநாமத்தை உச்சரிக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த திருநாமத்தை நீங்க சொல்லி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான மாற்றத்தையும் பலன்களையும் அது கொடுக்காது. இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் போய் சேரணும்ன்ற
பண்றதுக்காக இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இந்த பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல இந்த கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலி மாலைக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதென நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை. இந்த ஏறு சிங்கி வீட்டில் இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி மூலிகை கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே தினமும் வெறும் 5 நிமிடங்களுக்கு இந்த கட்டையை உங்களுடைய வலது கையில ரைட் ஹேண்ட்ல புடிச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழிகளில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். சில பேருக்கெல்லாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். இதை தாண்டி பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக பெற்றுத்தரக்கூடியது இந்த வைஜெயந்தி மாலை. அடுத்ததாக நாம் பார்ப்பது உங்க நிறைய பேருக்கு தெரிந்த கோமதி சக்கரம். 16 செல்வங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய 16 எண்ணிக்கை கோமதி சக்கரம் இருக்குங்க. இதை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி அல்லது மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சாலே நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல சற்று பெரிய ரக துவாரகா கோமதி சக்கரம் இருக்குங்க. இதை ஒரு எண்ணிக்கையில் வைத்தாலே பணவசியத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக கடைகள் வச்சிருக்கிறவங்க, வியாபார ஸ்தலம் இருக்கிறவங்க, பிசினஸ் பண்றவங்க, நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல ஒரு எண்ணிக்கையில் இந்த துவாரகா கோமதி சக்கரத்தை வைத்தாலே நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸை கவர்ந்து இழுக்கும். அதிகப்படியான லாபத்தை கொடுக்கும். தொழில் அபிவிருத்தியாகும். மேலும் இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் அனைத்தையுமே வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்கும். இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.